நாடு பட்ஜெட் கொடுத்தது எந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி. ஏன் அவ்வளோ பெரிய திட்டம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்ல 48,000 கோடி கிட்ட ஒதுக்கியிருந்தாங்க. ஆனா நீங்க 44,000 கோடி சாப்பிட்டுருப்போம். ஆனால் இந்த காலத்துக்கு 44,000 கோடி, அவங்க காலத்தில் 34,000 கோடி தான் இருந்தது. அப்போ 14,000 கோடியை சாப்பிட்டுருப்பான். உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி. ஏன் இதுக்கு ரெண்டுக்கும் இடைவெளியும் தெரியுமா உங்களுக்கு? மதிய உணவில் பிரியாணியும் போட போகிறோம், தரமான முட்டைகள், பள்ளி சீருடைகள் மாற்றம் செய்ய போகிறோம். மிதிவண்டி ஹைடெக் மிதிவண்டி. கம்மியான அமௌண்ட்ல இதை நிர்வகிக்க முடியும். கம்மியான அமௌண்ட்ல நிர்வகிக்க முடியும்னு இல்ல, கம்மியான அமௌண்ட்ல உலகத்தரம் வாய்ந்த நீங்க இதை பண்ண முடியும்ன்றீங்க. அப்போ நீங்க அறிவிச்சீங்க இல்லையா திட்டங்கள், அதெல்லாம் எப்ப கொடுப்பீங்க? ஆட்சி அமைக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் 16,000 கோடியை வரவழைத்திருக்கிறது இந்த அரசு என்றால் யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்சம் கோடிகளை இந்த அரசு கசானாவில் கொண்டு வந்து சேர்க்க போகிறதுங்கிறத பார்க்கணும். அப்போ அரசு கசானாவோட பணம் ஏற ஏற நலத்திட்டங்கள் உயருமா இல்லை உயராதா? நீங்கள் ரெண்டுமே பார்க்கணும். இது உயர்ந்தா தான் இதுவும் உயர முடியும். இங்கே இல்லைன்னா இங்கேயும் இல்லை. ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க இதுல 500 600 வந்தது, இப்ப 2000 3000 வருது. நீ சொகுசா வாழணுங்கிறக்கா குளிரூட்டி 1க்கு 2 குளிரூட்டி போட்டுக்கிற, 3 கூட போட்டுக்கிற, பிள்ளைக்கு 1 பொண்டாட்டிக்கு 1 உனக்கு 1, அப்போ 11,000 வரத்தான் செய்யும். பணக்காரர்கள்லாம் எங்க போகணும்? பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுவா? ஏன் போறீங்க? ஏழைகள் மாதிரி வாழுங்க. ஏழைகள் மாதிரி வாழுங்க. அவங்க வாழ்றாங்கல்ல, அவங்க நல்லா தானே இருக்காங்க. சாலை விரிவாக்கம் பண்ணிட்டே போகிறோம். ஒரு குடும்பத்துக்கு 5 காரணம் என்னாச்சு? ஸோ ஏன் ஒரு காரில் போக மாட்டீங்களா நீங்கள்? சொல்லுங்க. அப்ப இது ஆடம்பரம் தானே. இப்போ 1.5 லட்சம் ஏக்கர் கிட்ட இந்த வாட்டி குறுவை சாகுபடி நிலங்கள் கருகி இருக்கு. அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க? நாங்க கேட்குறோம், அனைத்து கட்சி கூட்டணிங்க எல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது போட்டிங்கல்ல, தண்ணி வந்துச்சா சார்? தண்ணி இல்ல வந்தது சார். மாண்புமிகு முதலமைச்சர் கர்நாடகா என்ன சொன்னாரு? தண்ணி எங்களுக்கே இல்லை, அணையிலே தண்ணி இல்லைனாரு. இப்போ எப்படி 2 நாளில் திறந்து விட்டாரு? என் தலைவன் நான் கர்நாடகா வருகிறேன் என்று சொன்னபோது அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கே தகுதி திருத்தம் போட்டுரு. என்ன காரணம் சொல்லவா? தென்னிந்தியா முழுவதும் உண்மையாக சொல்கிறேன், என் தலைவன் விஜய்க்கு பல லட்சக்கணக்கான மக்கள் திரளுக்கிறார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆந்திரா அம்மா என் தலைவன் போகட்டும் கூட்டுற கூட்டத்தை பார்ப்பீங்களா? கச்சத்தீவை தார வருத்ததும் கருணாநிதி ஆட்சியில் தான். அது தெரியுமா? இன்றைக்கும் தமிழகத்திற்கு தீர்க்க முடியாத 2 பிரச்சனைகள் என்னென்னா, கருணாநிதி ஆட்சியால் நடந்த 2 பிரச்சனை தான். ஒன்று காவிரி நதிநீர், இன்னொன்று கச்சத்தீவு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தாவேகாவோட மாநில செய்தி தொடர்பாளர் முகில் ஐயா அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஃபைன் சார். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் கொடுத்தது எந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். டெய்லியும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்கும். சட்டமன்றத்தில் இப்படி தான் நடக்குமா, இப்படி தான் இவங்கெல்லாம் பேசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, பட்ஜெட் பற்றி உங்களோட கருத்து என்ன? ஃபர்ஸ்ட், மிகச்சிறந்த இந்த பட்ஜெட். ஏன்னா பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி சாப்பிட்ற பட்ஜெட் அல்ல இது. மக்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பட்ஜெட். ஏன் அந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி. ஏன் அவ்வளோ பெரிய திட்டம்னா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டில் 48,000 கோடி கிட்ட ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் 44,000 கோடி சாப்பிட்ருப்பாங்க. யார் சாப்பிட்ருப்பாங்க? திமுக சார். நீங்க தான் சார் 44,000 ஒதுக்கியிருக்கீங்க, அவங்க 48,000. அதைத்தான் சொல்கிறேன். 44 எங்களுக்கு போதும்னு சொல்கிறாங்க. 48 ஒதுக்கி 4,000 கோடியை சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்ல வரேன். 10,000 கோடி கூட அதில் சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா இந்த காலத்துக்கு 44,000 கோடி, அவங்க காலத்தில் 34,000 கோடி தான் இருந்திருக்கும். அப்போ 14,000 கோடியை சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்ற கோஷ்டி தானே திமுக. அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி. ஏன் இதுக்கு ரெண்டுக்கும் இடைவெளியும் தெரியுமா உங்களுக்கு? இங்கே காலை உணவு திட்டம் இருக்குது, மதிய உணவு திட்டம் இருக்குது. மதிய உணவில் பிரியாணியும் போட போகிறோம். ஒன்று இது இல்லாமல் தரமான முட்டைகள், பள்ளி சீருடைகள் மாற்றம் செய்ய போகிறோம். மிதிவண்டி ஹைடெக் மிதிவண்டி பக்கவாக இருக்கும். அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி பட்ஜெட்டை உருவாக்குறாங்க. இதெல்லாம் போன இதுலேயே இருக்கே, எல்லா ஆட்சிகள்லையுமே தொடர்ந்து வருது தானே. ஓடாத மிதிவண்டியா? ஓட்டினாலும் எங்கன்னா செயின் வந்துக்கிட்டு போகிற மிதிவண்டியா? அப்படிதான் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் அப்படி தான் இருந்துச்சு. டெண்டரில் கொள்ளை நடந்திருக்குல்ல, அதெல்லாம் விசாரிக்கப்படணும், விசாரிப்போம் நாங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆக 44,527 கோடியை வந்து இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிறாங்க. உயர்கல்வித்துறைக்கு வந்து 8,300. ஏன்னா அங்கே சாப்பாடு இல்லை, சீருடை இல்லை. ஆனால் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கான வகைகளில் கட்டடங்கள், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள், இதுக்கான தொகைகளை பெரிய லெவலில் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த நான் சொன்னது பள்ளிக்கல்வித்துறையிலேயே இன்னும் நிறைய இடங்களில் கடந்த கால ஆட்சிகளில் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகள்லேயே போதிய கட்டிட வசதிகள் இல்லை. அதே மாதிரி அறிவியல் ஆயிரவங்க நிறைய பள்ளிக்கூடத்தில் இல்லை. அதே மாதிரி விளையாட்டு பொருட்கள் வைப்பறை எந்த பள்ளிக்கூடத்திலும் இல்லை. அப்போ இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி எங்களது கழக ஆட்சி இந்த இவ்வளவு பெரிய தொகையை பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கு. அடுத்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி. இது நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறீங்களா? இல்லை, ஏற்கனவே கூட அறிவிச்சிருப்பாங்க. நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிட்டீங்கன்னா தேவையில்லாத. இப்போ நாங்கள் வந்து எதுக்குள்ளே அடக்கமோ அதுக்குள்ளே தான். அந்த கைக்குள்ளே எவ்வளவு மண் அல்ல. அதாவது நீங்கள் பட்ஜெட்டை வந்து என்னென்னா முன்னாடி இருந்த பட்ஜெட்லேருந்து இப்போ இருக்கிற பட்ஜெட்டை அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணி இந்த அமௌண்ட்லேயும் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் காமிக்கிறீங்க. முழுமையாக பண்ண போகிறோம். திறன்பட மேம்படுத்த முடியும் அப்படின்றத நிர்வகிக்க முடியும். ஒரு கை, இந்த கைக்குள்ளே எவ்வளவு ஒரு அரிசி அல்றமோ அவ்வளோதானே கொள்ளணும். கூடாலிட்டா விரல் இடுக்குகளில் கொட்டிருங்க. சரி, என்னோட கேள்வி அது இல்லை சார். இப்போ என்ன அப்படின்னா பட்ஜெட் வந்து போன ஆட்சியில் போட்ட மாதிரி இந்த ஆட்சியில் நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணுறீங்க. பட் கம்மியான அமௌண்ட்ல வந்து இதை நிர்வகிக்க முடியும். கம்மியான அமௌண்ட்ல நிர்வகிக்க முடியும்னு இல்லை, கம்மியான அமௌண்ட்ல உலகத்தரம் வாய்ந்த நீங்கள் இதை பண்ண முடியும்ன்றீங்க. அப்போ நீங்க அறிவிச்சீங்க இல்லையா திட்டங்கள், அதெல்லாம் எப்போ கொடுப்பீங்க? 2,500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓல்டு பீப்புளுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. பட்டதாரிகளுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 சொல்லியிருக்கீங்க. சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி லிஸ்ட் உங்களுக்கும் பெருசா போகுது. இந்த திட்டங்களை நீங்க எப்ப அறிவிப்பீங்கன்றது தான் இப்போ மக்கள் கேள்வியில கேட்கக்கூடாது. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முட்டாள்தனமா கேள்வி கேட்காதீங்க. இப்போ ஆட்சிக்கு வந்து இன்னையோட 94வது நாள். கடந்த கால ஆட்சியில் வந்து 1000 ரூபா கொடுக்கறதுக்கே 28 மாசங்கள் கழிச்சு கொடுத்தாங்க. அதை பற்றி கேள்வி இல்லை சார் இப்போ நீங்க நாளைக்கே கொடுங்கன்றதையும் தாண்டி அறிவிப்பாவது வெளியிடுங்கன்றது தானே சார். அமைதியாவே இருந்தா எல்லாமே எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஒரு செய்தி சொல்லவா? நேற்றைய வரை 16,000 கோடி ரூபாய் அரசு கெசட்டில் அரசு கசானாவில் வந்து பணம் சேர்ந்துருக்கு. இதுவரை இந்த மாதிரி ஒரு வரலாற்று சான்றை உங்களால் சொல்ல முடியுமா? ஆட்சி அமைக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் 16,000 கோடியை வரவழைத்திருக்கிறது இந்த அரசு என்றால் யோசிச்சு பாருங்கள், எத்தனை லட்சம் கோடிகளை இந்த அரசு கசானாவில் கொண்டு வந்து சேர்க்க போகிறதுங்கிறத பார்க்கணும். அப்போ அரசு கசானாவில் பணம் ஏற ஏற நலத்திட்டங்கள் உயருமா இல்லை உயராதா? நீங்கள் ரெண்டுமே பார்க்கணும். இது உயர்ந்தால் தான் இதுவும் உயர முடியும். இங்கே இல்லைன்னா இங்கேயும் இல்லை. அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் ஒன்றுமே இல்லாமல் தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை 90 நாட்களுக்குள் கொண்டு வந்து அரசு கசானாவில் சேர்த்துருக்குறோம்னு சொன்னால் அது இமாலய வெற்றி தானே. இனிமே தான் நீங்கள் சொல்லுகிற திட்டங்களுக்கு எதற்கு எவ்வளோ ஒதுக்க முடியும், ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் நம்ம அரசுக்கு வருது, இந்த ₹1 வருமானத்தில் எவ்வளோ தூரம் பங்கீடு போட முடியும் எல்லா திட்டங்களுக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக எங்களுடைய நிதித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் இனிமேல் பட்ஜெட்டு சேர்த்தாலும் சரி, இல்லை எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாத விஷயங்களும் சரி, எல்லாமே செய்ய போவதற்கான ஒரு அரசாக தமிழக வெற்றி கழகம், இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தங்கத் தலைவனுடைய அரசு மிக தெளிவாக ரொம்ப நிதானமாக நேர்த்தியாக செயல்படுகிற அரசாக செயலாற்ற போகிறது, செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீங்க. ஃபைன் சார். அந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக அது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே சார் இருக்கும். நானும் அந்த மக்களோட ஒரு பிரதிநிதி தான். அப்படி என்னன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லாமே அமைதியாகவே இருக்கீங்க, ஏதாவது வாயை திறந்து அறிக்கை விடணும் அப்படின்றது தானே மக்களோட எதிர்பார்ப்பு. அறிக்கை விட்டவங்கெல்லாம் அப்படியே அலசி ஆராய்ச்சி தமிழ்நாட்டை மிகப்பெரிய தங்க சொர்க்கமா மாற்றி வச்சிருக்காங்களா? இல்லை சார், அது இங்க அறிக்கை விட வேண்டிய விஷயங்கள் ஒரே ஒரு அறிக்கையெல்லாம் தேவையே இல்லைங்க. மக்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் சொல்லியாச்சு. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? கடன்லாம் அடைச்சி முடிச்சிரு ராஜா, அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டாங்க. மக்களே சொல்லுகிறார்கள். மக்களா சார்? ஆமாம், மக்கள் பேச. நான் காட்ட ஆதாரத்தை, அப்பா நீ கஷ்டப்படாத, உன் கஷ்டத்தை நாங்கள் சுமக்கிறோம். இதுதான் எங்கள் தங்கத் தலைவனுக்கு. ஈபிக்காக போராடிட்டு இருக்காங்களே மக்களா? யாரு? இல்ல ஈபிக்காக ஒரு பக்கம் டபுள் தி டிஜிட் அமௌண்ட். முன்னாடி வந்து ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க இதுல வந்து 500 600 வந்தது, இப்ப 2000 3000 வருது. 4000 கட்டியிருந்தா 11,000 கட்டு. அந்த மக்கள் சொன்னாங்களான்னு கேட்குறேன் சார். நான் அந்த மக்களுக்கு சொல்றேன், ஏசியை கம்மி பண்ணுங்க, வாஷிங் மிஷினை கம்மி பண்ணுங்க, உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய மின்சாதன பொருட்களை மின்சாரத்தை கட்டுப்படுத்துங்க. நீங்கள் எல்லா சகல வசதியும் இருக்கிறதுனால இவ்வளவு வசதிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிராமத்துக்கு போயிருக்கிறீங்களா நீங்கள்?
கிராமத்துக்கு எனக்கு போயிருக்கணும். புரியல. இல்லை 200 யூனிட் ஃப்ரீன்னு இல்ல சொன்னது முகில் சார் என்ன சொல்ல வரீங்க எனக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட கிராமங்களில் யாரும் 200 யூனிட்டுகளை எரிக்கிறதே கிடையாது. என்ன காரணம்னா அங்கே வாஷிங் மிஷின் இல்லை, அங்கே வந்து மிக்சி இல்லை, அங்கே வந்து ஏன்னா எல்லாமே மக்கள் உழைக்கிறாங்க. நீ சொகுசாக வாழணுங்கிறக்கா குளிரூட்டி 1க்கு 2 குளிரூட்டி போட்டுக்கிற, 3 கூட போட்டுக்கிற, பிள்ளைக்கு 1 பொண்டாட்டிக்கு 1 உனக்கு 1, அப்போ 11,000 வரத்தான் செய்யும். அதையா நீங்க வந்து இப்ப இது அதே குளிரூட்டியை வந்து போன ஆட்சியிலயும் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த குளிரூட்டி 4,000 தானே காமிச்சது. இப்ப அதே குளிரூட்டி வந்து இந்த ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் ஏன் ஜாஸ்தி காட்டுது? எங்க மக்களோட கேள்வி. அதனாலதான் 1,38,000 கோடியை கடன்ல வச்சுட்டு போயிருக்கீங்களா மின்சார வாரியத்துல மட்டுமே. அதை பேச அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத? நாங்க கேட்குறோம், நிலக்கரி சாம்பல்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறீங்களே, அதெல்லாம் நாங்க கட்டுப்படுத்துறோம்ல. இன்னைக்கு நிலக்கரி சாம்பல்னா என்னன்னு தெரியுமா? தெர்மல் 2 1 எல்லாம் போய் பாருங்கள் எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க எண்ணூரில் மட்டுமே அப்படிங்கிறத பார்க்கணும். அடித்து வச்சுருக்காங்க. இதை இன்றைக்கி நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கையாக கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், ஏழைகளுக்கான ஆட்சி தானே ஒழிய பணக்காரர்களுக்கான ஆட்சி இது இல்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணக்காரர்கள்லாம் எங்கே போகணும்? பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுவா? ஏன் போகிறீங்க? ஏழைகள் மாதிரி வாழுங்க. ஏழைகள் மாதிரி வாழுங்க. அவங்க வாழ்கிறாங்கல்ல, அவங்க நல்லா தானே இருக்காங்க. மாவாட்டுக்களில் மாவாட்டிக்கிட்டு சுகபோகமாக இருக்கிறாங்களே, உங்களை மாதிரி காலையில் மாடியில் ஏறி நடக்கிற கூட்டமா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சொகுசாக வாழணும், ஆனால் கரண்ட் பில் கட்ட மாட்டேன்னா இது என்ன அர்த்தம்? அது சொல்லுங்கள். உங்களுடைய சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க, அதனால் கட்டுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அதெல்லாம் வாங்குறீங்க, இன்னும் என்னென்னமோ பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் கட்டுறீங்க. கட்டுங்க, அரசுக்கு தானே கட்டுறீங்க, வேற யாருக்கும் கட்டுறீங்களா என்ன? மக்கள் கிட்ட விட்டுலாம் சார், மக்களே தீர்ப்பு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, 1-2 பணக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி வந்து தலை குனிஞ்சு போகாதுங்க. நீ பயன்படுத்தினா உனக்கு கட்டணம் உண்டு, சரிங்களா? இப்போ இன்னொன்னும் செய்வோம், நாங்கள் ஒரு வீட்டுக்கு 5 கார் திட்டத்தையும் நாங்கள் முடக்குவோம். ஒரு வீட்டுக்கு 5 கார், 5 கார், பிள்ளைக்கு 1, பொண்டாட்டிக்கு 1, பொம்பளை பிள்ளைக்கு 1, பேரனுக்கு 1, இதெல்லாம் ஒரு வீட்டுக்குல. அப்போ யார் இந்த சாலை மார்க்கமாக சாலை வந்து விரிவாக்கம் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு குடும்பத்துக்கு 5 கார்னா என்னாச்சு? ஸோ ஏன் ஒரு காரில் போக மாட்டீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். அப்போ இது ஆடம்பரம் தானே? இந்த கேள்விக்கும் மக்களே பதில் சொல்லுவார்கள். சரி, அடுத்ததா காவேரி இஷ்யூ. காவேரிக்கு வந்து இப்போ இந்த முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் வந்து போராடாம இல்லை பேச்சுவார்த்தை நடத்தாம இல்லை ஆணையம் வாரியம் இதெல்லாம் அமைக்காமையா இன்னைக்கு இந்த ஒரு நிலப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி காவேரிக்கான ஒரு அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல ஏன் தயங்குறீங்க? ஏன் அதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட மாட்டேன்றீங்க? இப்பவும் ஏன் அமைதியா இருக்கீங்க? இங்கேருந்து நான் போய் DK சிவகுமார் அவர்கள்கிட்ட பேசுவேன், ஆனா இங்க இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்துல நான் பேச மாட்டேன்னு சொல்றதுல என்ன மாதிரியான ஒரு விஷயம் இங்க பார்க்கப்படுது? இதுவரை ஆண்ட கட்சியில் என்ன கிழிச்சு வச்சுக்கிறாங்க சார்? அது இங்க கேள்வி இல்லை. நாங்க கேட்குறோம், அனைத்து கட்சி கூட்டம் நீங்க எல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது போட்டிங்கல்ல, தண்ணி வந்துச்சா சார்? தண்ணி இல்ல வந்தது சார். அட்லீஸ்ட் வந்து அந்த சார் ஒரு நிமிஷம், உபரி நீர் இல்ல, அதாவது இந்த கர்நாடகா கொடுக்க வேண்டிய காவிரி நீர் கொடுக்கணும்ல, அந்த TMC வாட்டர் ரிலீஸ் பண்ணணும்ல, அதாவது வந்தது இல்ல. இப்போ 1.5 லட்சம் ஏக்கர் கிட்ட வந்து இந்த வாட்டி குறுவை சாகுபடி நிலங்கள் கருகி இருக்கு. அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க? அந்த விவசாயிக்கு யார் பொறுப்பேற்பாங்க? மாநில அரசு. நீங்க ஏன் அது ஒரு வார்த்தை கூட போய் சொல்லல? அவங்க சொல்லியிருக்காங்களே, அந்த கர்நாடகால என்ன சொல்லியிருக்காங்க, அந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எங்க கிட்ட அவங்க ரிக்வெஸ்டும் பண்ணல, நான் அவங்களுக்கு தண்ணியும் விடல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நீங்க எவ்வளவுதான் சொன்னாலுமே அவங்க விவசாயிகளுக்கு அந்த குறுவை சாகுபடிக்கான அந்த தண்ணியை அவங்க விட்டு தானே இருந்தாங்க, அது வந்து தானே இருந்தது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இதுவரை திமுக அதிமுக ஆண்ட ஆட்சிகளில் ஆகஸ்ட் மாதம் இல்லை, செப்டம்பர் இல்லை, அக்டோபரில் கூட தண்ணி திறந்துருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? சார் நான் கேக்குறது தெரியும் சார், அது உபரி நீர் சார். எது உபரி நீர் சார்? நான் என்ன கேக்குறேன், உபரி நீர் பத்தி பேசல சார். குறுவை சாகுபடிக்கு நான் குறுவை சாகுபடிக்கு உபரி நீரே சொல்லல, கொடுக்கலையே. உபரி நீரே நான் சொல்லல. அக்டோபர் மாசத்துல உரிய நீரை கொடுத்திருக்கு கர்நாடகா, கெஜெட்ல இருக்கு, வரலாறு இருக்கு, காட்டவா? அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதா? இப்ப நான் ஒன்று சொல்றேன். அதே TK சிவகுமார் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் கர்நாடகா, என்ன சொன்னாரு? தண்ணி எங்களுக்கே இல்லை, அணையிலே தண்ணி இல்லைனாரு. இப்போ எப்படி 2 நாளில் திறந்து விட்டாரு? என் தலைவன் நான் கர்நாடகா வருகிறேன் என்று சொன்னபோது அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கே தகுதித்தம் போட்டுரு. என்ன காரணம் சொல்லவா? ஒரு பில்டப்லங்க, ஒரு கோயிலுக்கு போனார்ல, பில்டப்பில் உண்மையை சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு போனாரா கர்நாடகாவுக்கு? டெல்லியிலேருந்து நேராக போயிட்டார். யார்? முதலமைச்சர். கூட்டத்தை பார்த்தீங்களா? தலைவா வாழ்கன்னு கத்துறான் கன்னடத்தில், சரிங்களா? இப்போ கர்நாடக அரசுக்கு என்ன பயம்னா, ஒரு முறை இப்படி வந்துட்டார்னா திருப்பி இங்கே ஒரு தமிழக வெற்றி கழகம் இல்லை, கர்நாடக வெற்றி கழகமாக இங்கே உருவாகிறோம். அந்த பயம் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு இருக்குது. தென்னிந்தியா முழுவதும் உண்மையாக சொல்கிறேன், என் தலைவன் விஜய்க்கு பல லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்.
இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆந்திரா அம்மா என் தலைவன் போகட்டும் கூட்டுற கூட்டத்தை பார்ப்பீங்களா? ஆக ஒரு தென்னிந்தியாவின் பிரதமராக இப்பொழுது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார் எங்கள் தலைவர். ஓகே சார். அப்போ கர்நாடகா எதுக்கு பயப்படுதுன்னு சொன்னால், நீங்கள் வராதிங்க, அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க. என்ன தெரியுமா? இங்கே அசாதாரண சூழல் நிலவுகிறது. நான் சொல்கிறேன், வீரப்பனார் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான் கர்நாடகத்திற்கு. அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன், மதிப்பிற்குரியவர். ஏன்னா அவரோட பல மணி நேரம் பேசிய வரலாறு. அவரை அழைச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். கர்நாடகா அதிர்ந்துச்சுல்ல, தமிழ்நாடு தள்ளாடுச்சுல்ல. அன்னைக்கு மாண்டியாவில் மட்டும்தான் ஒரு போராட்டம் நடத்தினா உடனடியாக நிறுத்தப்பட்டது. அன்னைக்கு அந்த ஆட்சியாளருக்கு அந்த தகுதி இருந்துச்சுல்ல. ஏன் இன்னைக்கு டி.கே. சிவகுமாருக்கு அந்த தகுதி இல்லை? நீங்கள் வாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், ஏன் சொல்ல தைரியம் இல்லை? காரணம் என்ன? இவர் போனால் அங்கே காங்கிரஸே வீழ்ச்சியடையும். ஏன் இங்கே அங்கே ஒரு தலைவராகிடுவார் எங்கள் தலைவர். சரி சார், இந்த பயத்தில் தான் வர வேண்டாம், அசாதாரண நமக்கு அது இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க சார்? ஆனா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ இந்த கேஸ் நிலுவையில் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ இவர் போய் அங்க பேச ஆரம்பிச்சு, இல்ல நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டா தான் நீங்க 2 பேருமே பேசிக்கிறீங்களே, அப்புறம் நான் எதுக்கு உள்ள வரணும், அவங்க ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு வர வேண்டிய தண்ணீரும் வராம போயிடுச்சு. இருமாநில அரசும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஒப்பந்த கையெழுத்து போட்டா உச்சநீதிமன்றம் என்ன, உலகளாவிய நீதிமன்றமே எங்களுக்கு தேவையில்லை. அதான் சார், அது சுமூகமா முடிஞ்சா பரவாயில்ல. அதுக்கு தான் எங்க தலைவர் முயற்சி பண்றாரு. அதுக்கு தான் எங்க தலைவர் முயற்சி பண்றாரு. அதுக்கு தான் எங்க தலைவர் முயற்சி பண்றாரு. எதுக்கு? அதெல்லாம் நம்ம 2 மாநில அண்ணன் தம்பி தானே, பங்காளிகள் தானே, பிள்ளைகள் தானே சார். அவங்க இதுல அவங்க அந்த ஆட்சியை பிடிக்கிறது என்னன்னா, அணை கட்டுறோம், நாங்க காவிரி நீரை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் சார். இன்னும் கர்நாடகால மாறி கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது தான் நாங்கள் அணைகள் கட்டப்பட்டுச்சு, 27 அணைகள். அப்போ கருணாநிதி எங்கே போனார்? கச்சத்தீவை தாராவரத்தும் கருணாநிதி ஆட்சியில் தான். அது தெரியுமா? இன்றைக்கும் தமிழகத்திற்கு தீர்க்க முடியாத இரு பிரச்சனைகள் என்னென்னா, கருணாநிதி ஆட்சியால் நடந்த 2 பிரச்சனை தான். ஒன்று காவிரி நதிநீர், இன்னொன்று கச்சத்தீவு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், கருணாநிதி, கச்சத்தீவு, காவிரி எப்படி இருக்குது? பொருந்துதா? கருணாநிதிக்கும் கச்சத்தீவுக்கும் ஒரு உடன்பாடு உண்டு, கருணாநிதிக்கும் காவிரிக்கும் ஒரு உடன்பாடு உண்டு. அவர் பிறந்த 1924 இந்த பிரச்சனை இருக்குது. அவர் என்னைக்கு பிறந்தாரோ அன்னையிலிருந்து காவிரி பிரச்சனை தோன்றிடுச்சுங்க. அப்போ இதெல்லாம் இல்லை, இதை வரலாறு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவர் இருக்கும்போது தானே கபினி அணை கட்டப்பட்டது, இவர் இருக்கும்போது தானே 26 கிளை அணைகள் கட்டப்பட்டிருக்கு. இப்போ மேகதாது அணை, மேகதாது இல்லை மேகதூது அணை தமிழில், அது மேகதாது அப்படின்னா அது கர்நாடக வார்த்தை, அதை நான் பயன்படுத்த மாட்டேன். மேகதூது அணையை இன்னைக்கு கட்டுவதற்கு தீர்மானித்திருக்கிற கர்நாடக அரசு. நான் கேட்குறேன், ஒரு நதி எங்கே முடிகிறதோ அந்த நதி அவனுக்கே சொந்தம்ங்கிறதான் உலகளாவிய நதிநீர் சட்டம் சொல்லுகிறது. அப்போ யாருக்கு சொந்தமானது? மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது காவிரி தோன்றுகிற குடகுமலை யாருடைய சொந்த தேசம், யாருடைய புண்ணியமன்? அகத்திய மாமுனிவர் எங்கே பிறந்தார்? குடகுல தான் பிறந்தார். இன்னைக்கும் குடகுல அவருக்கான இன்னைக்கும் தீர்த்தவாரிகள் இருக்கிறார்கள், இன்னைக்கும் அவருடைய குருநாதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய சிஷியர்கள் இருக்கிறார்கள். எப்படி இது? ஆக குடகு தமிழர்களுடைய சொர்க்க பூமி. தமிழர்கள் நிலத்திலிருந்து உருவாகுகிற தண்ணீர் தமிழ்நாட்டிற்கே சொந்தம் என்று அறிவிக்கிற சூழல் ஏன் இன்னைக்கு வரவில்லை? மத்திய அரசு இதில் வேடிக்கை காட்டுது. இன்னைக்கும் மத்திய அரசை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஏன்? ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியா. நான் சொல்றேன், காங்கிரஸ் உங்களோட கூட்டணியில தானே சார் இருக்கு, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி தானே சார் இருக்கு. அப்படிலாம் கூட நீங்க சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தணும். இதுக்கு முன்னாடி பாஜக அங்கே ஆளுகிற போது இங்க அதிமுக கூட்டணியில தானே இருந்தது, அங்கே பாஜக ஆளுகிற போது திமுக கூட்டணியில தானே இருந்தது, அங்க காங்கிரஸ் ஆளுகிற போது இங்க திமுக கூட்டணியில தானே இருந்தது. நடக்கல அப்படின்ற ஒரு நாள் தான் இந்த மாற்றம் வேணும், இவர் வந்தா மாற்றம் நடக்கும் அப்படின்றதுனால எதிர்பார்த்தானே அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி தான் எங்க தலைவர் பேச வர்றேன்னு சொன்னார். அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு? ஐயோ காவிரி நீர் பிரச்சனையில் சிக்கல் நம்ம நினைச்சோம், கர்நாடக மக்களே அவனை தலைவனை ஏற்றுட்டு நம்மளுக்கு சிக்கல்னு சொல்லி தான் வர வேண்டாம் தடுத்தது. அதை முதல்ல யோசிங்கன்னு நான் சொல்ல வரேன். இது புதுசாக எப்படி யோசிக்கணுன்றீங்களா? இல்லை, இதுதான் யதார்த்தம், ஃபேக்டர் தான், உண்மை தான். சரி சார், ஓகே. இதுவும் மக்கள்கிட்டே நம்ம விட்டுடலாம். டீலிமிட்டேஷன் வருவோம் நெக்ஸ்ட். டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது, அதை கூட்டுறீங்க. அது திமுக புறக்கணிச்சிடுச்சு, முக்கிய அதிமுகவும் புறக்கணிச்சிடுச்சு, பாமக, அப்புறம் தேமுதிக, அப்புறம் கமலஹாசன் அவரோட கட்சி அவருமே வரல, ஒரு எம்பி. இந்த மாதிரி எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. இங்க என்ன சொல்லப்படுது, ஏங்க நீங்க புறக்கணிச்சிங்க அப்படின்னு திமுக சைட்லன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்களே மீடியா மூலமா தான் கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இருக்குன்னு. உண்மையாவே நாங்க வரணும் அப்படின்னா எங்க கட்சி தலைவர்கிட்ட இந்த மாதிரி உங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம், அதனால எம்பிக்களை அனுப்பி வைங்கன்னு சொல்றது தானே ஒரு ப்ரொசீஜர், ஒரு புரோட்டோகால் அப்படின்னு அவங்க கேட்குறாங்களே சார். தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க?
இல்லையே. 0. மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் 23 பேர் கலந்து கொண்டதின் மர்மம் என்ன? இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும், இந்த நாடு சார் சிறப்பாக. அவங்கலாம் உங்களோட கூட்டணியில இருக்காங்க. இருங்க கூட்டணியில் இருக்காங்க இல்லைங்க. நான் கேட்குறேன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட்டணி ஆதரவு தான், வெளியிலிருந்து ஆதரவு. அவர்கள் கலந்துக்கிட்டாங்கல்ல. நான் ஒண்ணு சொல்லவா? சார் திமுக எல்லாம் பிரதான கட்சி சார். நான் பிரதான கட்சியா இருக்கட்டுங்க. அவங்க கட்சி தலைவருக்கு நீங்க சார் சரி ஒரு நிமிஷம் சார், இது வந்து ஒரு யதார்த்தமா எதிர்பார்க்கறதானே சார். எல்லா உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதி, அதுவே முன்னாடி நாள் நைட் தான் உங்களுக்கு ரிசீவ் எப்ப சொன்னாங்க? சொல்றாங்க. தட்டுதாம்பளம் வச்சு அழைக்கணுமா அவங்கள? சார் ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அசாதாரண சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. நான் சொல்றேன், ஏன் எம்பிக்கள் என்னை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த மண் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் சிறப்புற வாழணும், காவிரி நதிநீர் வந்து நம்மளுக்கு உரிமை, அந்த தண்ணி எப்போ வேணாலும் கிடைக்கலாம் அப்படிங்கும்போது கூப்பிடாமே போலாமே. இல்ல சார், உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஒரு நிமிஷம் சார், அவங்க என்ன சொல்றாங்க, டீலிமிட்டேஷனோட அந்த நிலைப்பாடுல நாங்க உறுதியா இருக்கோம், அதே என்ன எங்களுக்கு உறுதியா கண்டிப்பா இருக்கீங்க? வேண்டாம். என்ன உறுதியா இருக்கீங்க? அது டீலிமிட்டேஷன் வந்து நாங்க இன்னைக்கு ஃப்ரீஸ் பண்ணணும். நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் சட்டசபையில பாமக இதுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, பிரேமலதா ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன கணக்குக்கு வராங்க? மகளிர் வந்து கூடுதலாக வருவார்கள், இடம் வந்து பெருசாக போயிடும். நான் கேட்குறேன், 543க்கே தமிழ்நாட்டுக்கு பேசுவதற்கு உரிமை வெறும் 5 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 846 நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, தொகுதி மறுவரையறை? எனக்கு அதான் தெரியும். தொகுதி மறுவரையில் 800க்கும் மேற்பட்ட தொகுதியில் நீங்கள் கொடுத்தா யாருக்கு பேச கொடுப்பீங்க நீங்கள் நாடாளுமன்றத்தில்? 543க்கே கொடுக்கலையே, அப்போ 800 சில்லறைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்படி தனக்கான உரிமையை இது நாடாளுமன்றத்தில் பேச முடியும்? சொல்லுங்க பாப்பா. மிகப்பெரிய மாநிலமான ஊபியை வந்து ஏன் ரெண்டா இன்னைக்கு வர பிரிக்க மாட்டேங்கிறீங்க? 80க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அங்கே இருக்காங்க. 40 பிரிங்க, ஏன் அந்த மாநிலத்தை பிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? அங்கேதான் அவர்களுக்கான வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதாக பாஜக நம்புகிறது. இந்த தொகுதி மறுவரையே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பேரிழப்பு. ஒன்று, தென் இந்தியாவில் மத்திய அரசு கொண்டு வந்த குடும்பநல கட்டுப்பாட்டு சட்டங்களை மதித்தது இந்த தென் மாநிலங்கள். ஆகையால மக்கள் தொகை சீராக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வளவளன்னு பெற்று போட்டீங்க, அந்த சட்டத்தையே மதிக்கல. ஆனால் இப்பொழுது புதிய சட்டத்தை தென் தமிழகத்தின் மீது அல்லது தென் இந்தியா மீது நீங்கள் திணிக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி இதை நாங்கள் ஏற்றுக்க முடியும்? நாம் இருவர்னு சொன்னீங்க, நமக்கு இருவர்னு சொன்னீங்க, ஏற்றுக்கிட்டோம். நாமே இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னீங்க, ஏற்றுக்கிட்டோம். இப்போ என்ன சொன்னீங்க கடைசியா? நாமும் இருவர் நமக்கு ஏன் இருவர்னு சொன்னீங்க, அதையும் ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் சட்டத்தை தென்னிந்தியாவின் மீது திணிப்பீர்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். இன்னொன்று சொல்கிறேன், இப்படியே இந்த பாஜக அரசு தொடர்ந்து தென் இந்தியா மீது இப்படி ஒரு போரை தொடுக்குமேயானால் மிகப்பெரிய சரிவை இந்தியா சந்திக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபைன் சார், நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.